புதிய கிராமம் ஒன்றின் எல்லைக்குள் நுழைந்தபோது கிராமத்தின் நடுவில் பழமையான வெறிச்சோடி கிடக்கும் ஒரு பங்களா மஞ்சரியின் கவனத்தை ஈர்த்தது. அந்த பங்களாவை சுற்றி புதர்கள் மற்றும் மரங்கள் செறிந்திருந்தன. ஆனால் அதன் மூடிய கதவு மட்டும் எல்லோருக்கும் ஆச்சரியத்தையும் பயத்தையும் தந்தது. அந்த கதவின் மேல் பழைய ஆங்கிலத்தில் எழுதிய ஒரு வார்த்தை இருந்தது. டு நாட் ஓபன், திறக்கக்கூடாது. கிராமத்துக்கு புதியவளான மஞ்சரி சிறுவயதிலிருந்தே மர்மங்களையும் பயத்தையும் தூண்டும் இடங்களை பற்றி ஆர்வம் கொண்டவள். பங்களாவை முதலில் பார்த்தவுடனேயே அதன் மர்மம் அவளுடைய மனதை ஆட்கொண்டது. ஆனால் கிராம மக்கள் அனைவரும் ஒரு கதை சொல்லி அந்த கதவை எவரும் தொடக்கூடாது, அதில் ஆவி இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று கூறினார்கள். மக்களின் வார்த்தைகள் மஞ்சரியை இன்னும் சிந்திக்க வைத்தன. இந்த கதவை பற்றி உண்மையில் என்ன இருக்கிறது? யாரும் அதை பற்றி தெளிவாக ஏன் பேசவில்லை என்று அவள் எண்ணினாள். பங்களாவின் கதையை பற்றி கிராமத்தவர்கள் சொன்னது அப்படி இருந்தது. நாட்டு காலனிகளில் இப்பிரதேசம் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது அந்த பங்களாவுக்கு சொந்தக்காரர் டோமஸ் என்பவர். அவர் மிகவும் செல்வந்தரும் மாயமுமான மனிதராக இருந்தார். ஆனால் அவர் இறந்த பிறகு பங்களாவில் மர்மங்கள் நிகழ ஆரம்பித்தன. அதிக இரவுகளில் அங்கே இருந்து சத்தங்கள் கேட்கப்பட்டன. அதன் பின்பு அந்த கதவை மூடி முத்திரை வைத்தனர். மஞ்சரிக்கு இந்த கதை பயத்தை விட ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அவள் அந்த பங்களாவை சுற்றி வந்துவிட்டாள். அந்த பங்களாவின் பெரிய கதவுகள் மற்றும் அதிர்ஷ்டத்துக்காக எடுக்கப்பட்ட உருகிய செதுக்கல்கள் எல்லாம் கண்டு பிடிக்க ஆசை கூடியது போல் உணர்ந்தாள். ஒரு நாள் மாலை மஞ்சரியின் நண்பன் அருண் அவளிடம் வந்து, நீ அப்போதும் அந்த பங்களாவை பற்றியே சிந்தித்து வருகிறாயா என்று கேட்டான். மஞ்சரி உறுதியாக சொன்னாள், ஆமாம், நான் அங்குள்ள மர்மத்தை கண்டறிய வேண்டும். அருண் முதலில் பதற்றமாக இருந்தாலும் மஞ்சரியின் உறுதியை பார்த்து அவளுக்கு உதவ முடிவு செய்தான். இரவின் அமைதியில் அவர்கள் இருவரும் பங்களாவை நோக்கி சென்றார்கள். நிலவின் வெளிச்சத்தில் பங்களா இன்னும் மர்மமாக இருந்தது. மஞ்சரி கதவின் அருகே சென்று தன் கையை தொடவிட மரம் பழையதாய் கண்ணுக்கு தெரிந்தது. என்ன இருக்கிறது என்று மனதில் திடுமென தோன்றியது. அருண் அவன் வைத்திருந்த பழைய சாவியை எடுத்து பின் கதவின் புறநிலை ஸ்லாட்டில் சுருகினான். சாவி கதவை கொஞ்சமாக திறந்தபோது காற்று அலை ஒன்று மஞ்சரியையும் அருணையும் தொடக்கூடாமல் தள்ளியது. அவர்களுக்குள் ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. உள்ளே என்ன இருக்கிறதோ என்று மஞ்சரி கேள்வி எழுப்பினாள். அவர்கள் கதவை முழுவதும் திறந்ததும் அவர்களின் கண்களில் ஒரு பிரமாதமான மூடிய அறை தெரிந்தது. அந்த அறையில் பழைய கலைப்பொருட்கள், கண்ணை அடிக்கக்கூடிய ஒளி மற்றும் எங்கோ மங்கலான இசை கேட்டது. அப்போதுதான் அறையின் மையத்தில் ஒரு பெரிய பெட்டி இருந்தது. அதில் பதித்திருந்த அருளிய சொற்கள், தொடு, ஆனால் அதற்குள் பாராமல் இரு. மஞ்சரியின் மனம் எரிந்தது. இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று அவள் தொடர்ந்து எண்ணினாள். ஆனால் அருண் அவளை அடக்க முயன்றான். இது ஒரு நல்ல யோசனை அல்ல, நாம் இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். ஆனால் மஞ்சரி பொறுமை இழந்தாள். பெட்டியின் மூடியை தள்ளியவுடன் காற்று அலையுடன் சத்தம் எழுந்தது. அறை கண்ணுக்கு தெரியாத விதமாக மாறியது. இருவரும் என்ன நடந்தது என்று புரியாமல் பயந்து நின்றனர். உடனே ஒரு ஆவி போன்ற உருவம் அவர்கள் முன்னால் தோன்றியது. அது கூறியது, இந்த பெட்டியை திறந்ததற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் என்னதான் தேடி வந்தாலும் அது உங்களுக்கு பலன் கொடுப்பதில்லை. அந்த ஆவி மங்கியதும் அறை வெறிச்சோடிய இடமாக மாறியது. இருவரும் பதற்றத்தில் இருந்ததால் உடனே புறப்பட்டு சென்றனர். புறப்படும் முன் அந்த கதவை மூடிவிட்டார்கள். ஆனால் காற்று இன்னும் சுவாசிக்க கூடாது போல இருந்தது. கிராமத்துக்கு திரும்பிய பின் அவர்கள் இருவரும் எந்த முறையிலும் எவரிடமும் அந்த அனுபவம் குறித்து பேசவில்லை. ஆனால் மஞ்சரிக்கு அந்த நிகழ்வு தொடர்ந்து கனவாக வந்து அவளை மிரட்டியது. அந்த பங்களாவும் அதன் கதவும் கிராமத்தில் இன்னும் பேசப்படும் மர்மமாகவே இருந்து வந்தது. மஞ்சரியின் வாழ்க்கை அதன் பின்னர் வெறுமையானது.